Hello friends, welcome to KaviLearningPath. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தா செல் ரெஃபரன்ஸ்னா என்னது, அந்த செல் ரெஃபரன்ஸில் காலம் லாக்கு ரோ லாக் என்னன்றது பார்த்தோம். ஓகேங்களா, இன்னைக்கு அதிலேயே வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த பார்ட் 2ல். அதுவும் சேம் ஷீட்டில் எப்படி ரெஃபரன்ஸ் நம்ம லாக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் என்ன இந்த எக்ஸாம்பிளோட சினாரியோ என்ன அப்படின்னாக்கா, எனக்கு இங்கே வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, டேட் வைஸாக இங்கே வேல்யூஸ் எனக்கு இருக்குது. என்னோட சினாரியோ இங்கே என்னன்னாக்கா, இந்த 1ன்ற வேல்யூவை இங்கே அப்படியே போடணும். இப்போ செகண்ட் செல் வரும்போது எனக்கு இந்த 2ஓட இந்த 1ஐயும் சம் பண்ணி எனக்கு இங்கே வேணும். இந்த 3வது செல் வரும்போது இந்த 3ஓட இந்த ப்ரீவியஸ் 2 ரோஸை சம் பண்ணி செல்ஸ் வேல்யூ சம் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வேணும். ஸோ இதுதான் என்னோட சினாரியோ. இதுக்கு நான் இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். சம்முன்ற ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இந்த சம்முன்ற ஃபார்முலா எல்லாருக்கும் ஃபெமிலியரானது. இது எதுக்குன்னாக்கா நியூமரிக் வேல்யூ வந்து டோட்டல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ப்ளஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சம் போட்டுட்டு டேப்னு கொடுத்தோன்னா அதுவே இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டுரும். பேரந்தசிஸ் இந்த செல்லை ரெஃபர் பண்ணிவிட்டு நான் கோலன் கொடுத்துட்டு திருப்பியும் I2ன்னு போட்டேன் நான். ஓகேங்களா, இதே செல்லையே இங்கே கொடுத்துட்டு திருப்பியும் கோலனுக்கு அப்புறம் அதே செல்லையே ரெஃபர் பண்ணி இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த லாஸ்ட்டுக்கு இங்கே வரணும் அப்படின்னாக்கா என்னால் வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து நடுவில் டேட்டாலாம் அதனால் பக்கத்து செல்லுக்கு இங்கே வந்துட்டு இந்த I2க்கு வந்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்க டவுன் கொடுக்குறேன். டவுன் ஆரோ கொடுத்தோன்னே எனக்கு லாஸ்ட்டாக வந்துடும். அப்போ ரைட் ஆரோ கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் நான். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா எனக்கு இதை செலக்ட் பண்ணணும் இது வரைக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் ஆரோ கொடுக்குறேன் நான். ஓகேங்களா, நான் ஒரு இதுலேயும் உங்கள் ஷார்ட்கட் கீயை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்றது புரியும் நான். ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் மேலே வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நான் கண்ட்ரோல் டின்னா என்ன, ஃபில் டவுன் அர்த்தம். ஃபில் டவுன்னா மேலே இருக்க வேல்யூவை அங்கே ஃபார்முலாவோ இல்லை டேட்டாவோ என்ன இருக்கோ அதை அப்படியே மற்ற செல்லுக்கும் அப்ளை பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஃபில் டவுன் அர்த்தம். ஓகேங்களா, கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் நான். இப்போ என்ன இருக்குனாக்கா இந்த கண்ட்ரோல் டி கொடுத்தது என்ன இருக்குனாக்கா எனக்கு இங்கே நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அது எல்லாமே இங்கே எனக்கு அப்ளை ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பார்ல இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த செல்லை ரெஃபர் பண்ணுறேன், நான் போட்ட ஃபார்முலா இருக்குது. அடுத்து இந்த செல்லை ரெஃபர் பண்ணுறேன், இங்கேயும் I3 இருக்குது. இங்கே வந்து I2ன்னு இருக்குது. இந்த செல்லு வந்தோடனே I3 இருக்குது. ஓகேங்களா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரெஃபரன்ஸ் லாக் பண்ணலன்னா அது எந்த ரோவோ அந்த ரோவை எடுத்துக்கும். சப்போஸ் நான் வேறு காலத்துக்கு மூவ் பண்ணி பேஸ் பண்ணால் அந்த ரோவோட அந்த ரோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அந்த எந்த காலமோ அந்த காலத்தை அதை எடுத்துக்கும். நம்ம 2 காலம் தள்ளி ரெஃபர் பண்ணியிருந்தோம்னாக்கா 2 காலம் தள்ளி அதை ரெஃபர் பண்ணி அந்த காலத்தை அங்கே எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே நம்ம வந்துட்டு லாக்கே பண்ணலை, எதுவுமே ஃப்ரீயாக இருக்குது இந்த இது வந்துட்டு 2 இதுவுமே. இப்போ என்னோட சினாரியோ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஒரு செல் வேல்யூ மட்டும் வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன என்னோட சினாரியோ என்னது, இந்த வேல்யூ இங்கே அப்படியே போடணும். செகண்ட் செல் வந்துட்டு இந்த வேல்யூவையும் இந்த செல் வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி எனக்கு இங்கே 3 வேண்டும். இதோட இந்த ரோ வரும்போது எனக்கு இந்த 3ஓட இந்த ப்ரீவியஸ் 2 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி எனக்கு இங்கே அவுட்புட் வேணும். இந்த செல் வரும்போது இந்த வேல்யூவோட இது ப்ரீவியஸ் இருக்க 3 செல் வேல்யூ ப்ளஸ் பண்ணி எனக்கு இங்கே போடணும். ஓகேங்களா, இப்போ அதுக்குண்டான சினாரியோ இந்த செல்லையே பார்க்கலாம் எப்படி நம்ம அதை லாக் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு என்ன இதில் வந்து இந்த செல் ஃபிக்ஸ்டாக இருக்கணும், மற்ற செல் எல்லாம் மூவ் ஆகணும். அதுக்கு இங்கே எதை லாக் பண்ணணும், எனக்கு வந்து இதை ஃபுல் லாக் பண்ணணும். இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறத லாக்கே பண்ணக்கூடாது. இதில் வந்து ரோ அண்ட் காலம் ரெண்டுத்தையும் லாக் பண்ணணும். ஏன்னாக்கா இந்த செல்லை விட்டு எனக்கு மூவ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு செல்லு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அடுத்து இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்குது எனக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகணும்னு எனக்கு ஒரு சினாரியோ. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்னோட கீபோர்டில் ஃபங்க்ஷன் F4 ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு இங்கே ஒர்க் ஆகும். அதனால் ஃபங்க்ஷன் F4 ப்ரெஸ் பண்ணுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கு முன்னாடி ஒரு டாலர் போட்டுடுச்சு, ஐக்கு அப்புறம் ஒரு டாலர் போட்டுச்சு. இந்த $2 இருந்ததுனாக்கா அந்த செல்லை விட்டு அது மூவே ஆகாது. ஸோ இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து நான் ஃப்ரீ பண்ணிட்டேன் நான். இங்கே எதுவுமே நான் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் லெஃப்ட் சைடு வரேன். நான் லெஃப்ட் சைடு வந்துட்டு கண்ட்ரோல் டவுனு கொடுக்குறேன். நான் கண்ட்ரோல் டவுனு மேலேருந்து கீழே வந்துடுச்சு. அப்போ ரைட் ஏரை கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் கண்ட்ரோல் அப்பு கொடுக்குறேன். நான் கண்ட்ரோல் இப்போ பிடிச்சி கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்பு கொடுக்குறேன். நான் இப்போ கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், ஃபில் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ என்னோட சினாரியோ என்ன சொல்லியிருந்தேன் நான், ஃபஸ்ட்டு செல்லில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ளூ கலராக இருக்குல்ல, இதுதான் இந்த ஃபார்முலா வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து இதுதான் ரெஃபர் பண்ணுதுன்ட்டு. இங்கே என்ன பண்ணுது, I2 $2. ஓகேங்களா, இங்கே வந்து டாலர் சிம்பிள் இருக்குது. இந்த கோலனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இல்லை நம்மளுக்கு. ஓகேங்களா,
ஸோ அதனால என்ன பண்ணிடுச்சு எனக்கு இந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணி அப்படியே இங்கே போட்டுடுச்சு. ஏன்னா இங்கே வேற எந்த வேல்யூவும் கிடையாது இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வருது. இங்கே வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுது, இந்த I2 அப்படியே கான்ஸ்டண்டா இருக்கு. இந்த ப்ளூ கலர் இருக்க செலக்ஷன் இருக்கு இல்லையா? இது பாருங்க கீழே மூவ் ஆகுது. ஆனா இந்த மேல இருக்க இந்த செல்லுக்கு வந்து மூவ் ஆகும். அப்படியே அது லாக் ஆயிடுச்சு அங்க. ஓகேங்களா? இந்த I2 கான்ஸ்டண்டா இருக்கு எனக்கு. இந்த செல் வந்து மூவ் ஆகல. இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா I3க்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா I2ல தான் இருக்கு இங்க. இதோ இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா I2ல இருக்கு. நான் கண்ட்ரோல் டி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுல வந்துட்டு இந்த செல்ல வந்துட்டு I3க்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்னன்னாக்கா 2 1 3 2 + 1 3 இங்க போட்டுடுச்சு நம்மளுக்கு. இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்குன்னா 6ன்னு போட்டிருக்கு. 3 + 2 + 1 அப்படி இது பிளஸ் பண்ணி இங்க 6ன்னு போட்டு இங்க பார்த்தீங்கன்னா I2 கான்ஸ்டண்டா இருக்கு. I4க்கு மூவ் ஆயிருக்கு. கரண்ட் ரோ என்னவோ அந்த ரோக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி ஒன்னொன்னா நம்மளுக்கு வந்து சம் பண்ணி இங்க கொடுத்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணி இங்க சம் பார்த்தீங்கன்னா 21 நம்மளுக்கு வரும். அந்த 21 தான் இங்க ஃபைனல் அவுட்புட்டா இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன் நானு. ஓகேங்களா? இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இருக்கு. இங்கேயும் வந்து 8 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் நானு. இதை டெலீட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை பிடிச்சிங்கனாக்கா ஸ்பேஸ் பாரை தட்டினீங்க அப்படின்னாக்கா இப்போ என்டையர் ரோவை செலக்ட் பண்ணணும். இந்த என்டையர் ரோ செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, மவுஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. ஓகே, இது ஃபுல் ரோ செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த 2 ரோவை ஷிஃப்ட்டை பிடிச்சி டவுன்னு கொடுத்துட்டு எனக்கு இந்த 2 ரோவும் வேணாம் எனக்கு இப்போ. ஓகேங்களா? அதுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 2 ரோவும் டெலீட் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 2 ரோவும் எனக்கு டெலீட் ஆகிடுச்சு இப்போ. ஏன்னாக்கா நான் இங்கே 8 வச்சுருக்கேன், இங்கேயும் 8 போகுது எனக்கு. அதனால ஓகேங்களா? சரி, இப்போ சினாரியோக்கு வரலாம். எனக்கு இங்க அவுட்புட் இந்த கலர் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ஏரியால எனக்கு அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னாக்கா, இந்த 1 இந்த A2ல இருக்க 1ஐயும் இந்த B1ல இருக்க 1ஐயும் பிளஸ் பண்ணி எனக்கு இங்க 2ன்னு போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க C1ல என்ன அவுட்புட் வேணும் எனக்கு அப்படின்னாக்கா, C2ல எனக்கு வந்துட்டு இந்த 2ஐயும் C1ல இருக்க வேல்யூவும் A2ல இருக்க வேல்யூவும் பிளஸ் பண்ணி எனக்கு இங்க போடணும். புரியுதுங்களா? அதாவது இது இதோட பிளஸ் பண்ணணும். இத பாருங்க நான் கலர் பண்றேன். ஓகேங்களா? இதையும் எனக்கு பிளஸ் பண்ணணும். அடுத்தது இதோட இந்த வேல்யூ பிளஸ் பண்ணணும். அடுத்து இந்த வேல்யூவோட இதை பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி எனக்கு அவுட்புட் இது ஃபுல்லா வந்து எனக்கு வேணும் இங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ பிளஸ் பண்ணணும். இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ பிளஸ் பண்ணணும். இதோட அவுட்புட் எனக்கு இங்க வேணும். இந்த ரோ இருக்கு இல்லைங்களா? இந்த ரோல வேணும் எனக்கு. இந்த ரோல எனக்கு வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரோல என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னாக்கா இந்த 3யோட இந்த 1 பிளஸ் பண்ணணும். அதோட அவுட்புட் எனக்கு இங்க வேணும். அதே மாதிரி இந்த 3யோட இந்த 2 பிளஸ் பண்ணணும். அதோட வேல்யூ வந்து எனக்கு இங்க வேணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட சினாரியோ உங்களுக்கு. இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்றேன் நான். இந்த கலர் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்முலா எழுதுறேன். என்னோட ஃபார்முலா என்னது? இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணணும் நான். அவ்வளோதான். நான் சம் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பிளஸ் சிம்பிள் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூ பிளஸ் A2 பிளஸ் எனக்கு வந்துட்டு B1. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபார்முலா. இப்போ என்ன இருக்கு எனக்கு 1 + 1 2ன்னு இங்கே எனக்கு ப்ளஸ் பண்ணி அவுட்புட் போட்டு இருக்கு. இப்போ நான் இது வந்து இப்போ நான் காலம் வைஸா இந்த செல் வைஸா மேலேருந்து கீழே கொடுக்குறது கண்ட்ரோல் டின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இங்கேருந்து எனக்கு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் டின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் நான். அதே மாதிரி எனக்கு மேலேருந்து கீழே எனக்கு வந்து காலம் வைஸாக வேணும், எனக்கு ரோ வைஸ் வேணாம் அப்படின்றப்போ இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ண செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பக்கமும் உங்களுக்கு காலம் வைஸாக வந்து ஃபில் ஆகும் ஃபார்முலா. இதுக்கு வந்து கண்ட்ரோல் டி ரோ வைஸாக பண்ணுறதுக்கு, காலம் வைஸாக பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆர். ஓகேங்களா? ஸோ அது ஞாபகம், ஷார்ட்கட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன் காலம் வைஸாக. இப்போ வந்து இது செலக்ட் பண்ணி பார்க்குறேன் நான். 1 + 1 2. ஓகேங்களா? அடுத்தது இங்கே வந்து பார்க்குறேன். எனக்கு இந்த 1 + 1 இந்த 1 + 2 என்ன வரணும்? இங்கே 3ன்னு வரணும். ஆனால் எனக்கு என்ன வந்திருக்கு? 4ன்னு வந்திருக்கு. இந்த ஒன்றையும்
இந்த 2வையும் செலக்ட் பண்ணி எனக்கு இங்க வந்து 3ன்னு வரணும். ஆனா எனக்கு 4ன்னு வந்து ஏன் 4ன்னு வந்திருக்கு? ஒரு செல்லு வந்து இங்கேருந்து இங்க மூவ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேங்களா? அதே மாரி இங்க குடுக்குறேன் நானு. இப்போ C2 ரெஃபர் பண்ணுது. இங்க வந்துட்டு C2 இந்த செல்ல ரெஃபர் பண்ணிடுச்சு எனக்கு. பிளஸ் D1 இது கரெக்ட்டா வருது. ஆனா அதே மாரி இப்ப நாங்க கீழ கண்ட்ரோல் D குடுக்குறேன் நானு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த செல்லு இருக்கு. ஆனா வந்துட்டு இங்க B2ன்னு ரெஃபர் ஆயிருக்கு. மேல இருந்து கீழ குடுக்கும்போது. எங்க இந்த மேல இத செலக்ட் பண்ணாம இங்க மூவ் ஆயிடுச்சு எனக்கு. சோ இது எப்படி அவாய்ட் பண்றது? சோ அதனால நீங்க எத லாக் பண்ணணும், எது லாக் பண்ணக்கூடாதுன்னு இங்க நான் சொல்றேன் நானு. ஓகேங்களா? இப்போ இங்க A2 இருக்கு. இங்க எனக்கு என்ன ஆகணும்? இந்த ரோ வைஸா எனக்கு வந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஆனா இங்க வரும்போது காலம் வைஸா எனக்கு மூவ் ஆகக்கூடாது. நான் கண்ட்ரோல் D குடுக்கும்போது. புரியுதுங்களா? நான் கண்ட்ரோல் D குடுக்கும்போது ரோ வைஸா எனக்கு மூவ் ஆகணும். காலம் வைஸா மூவ் ஆகக்கூடாது. அதே மாரி கண்ட்ரோல் R குடுக்கும்போது, நான் இப்படி ஃபில் பண்ணும்போது, எனக்கு காலம் வந்து மூவ் ஆகணும். ரோ வந்து மூவ் ஆகக்கூடாது. அதுக்கு எதுக்கு எங்க மாத்தணும்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் நானு. இங்க இத பிளஸ் பண்றேன். கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். நீங்க கொஞ்சம் உத்து பாருங்க. இப்ப இங்க வந்து நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன், இந்த A2 தான் இந்த A காலம் இருக்கு இல்லையா? இந்த காலத்த பாருங்க நீங்க. இத பார்த்தா நீங்க இந்த A காலம் எனக்கு ரோ வைஸா மூவ் ஆகணும். ஓகேங்களா? ரோனா இதுல எது? இது ரோ. இது ரோ லாக். ஓகேங்களா? இது காலம் லாக். அப்போ எனக்கு ரோ வைஸா மூவ் ஆகணும்னா, இத எதுவுமே பண்ணக்கூடாது நீங்க. ஓகேங்களா? அப்போ இங்க முன்னாடி இருக்கு இல்லைங்களா? ஏக்கு முன்னாடி அந்த காலத்த லாக் பண்ணணும். சோ நான் இங்க காலத்த லாக் பண்ணிட்டேன். எனக்கு காலத்த மூவ் பண்ணாத. நான் கண்ட்ரோல் ஆர் குடுக்கும்போது. நீ வந்து ரோவ மட்டும் லாக் பண்ணிக்கோ அப்டின்ட்டேன் நானு. ஓகேங்களா? இப்ப இந்த பக்கம் வரும்போது இந்த B1 இந்த சைடு இருக்கிற இதுதான் காலம் தான் B1, B2 இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் நமக்கு வந்து காலமா இருக்குங்க. ஓகேங்களா? 1 தான். இப்ப இங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? எனக்கு காலம் வந்து மூவ் ஆகணும். ரோ மூவ் ஆகக்கூடாது. அப்போ இந்த காலத்த ஃப்ரீ பண்ணிட்டு ரோவ லாக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபார்முலாவ வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் குடுக்குறேன். ஃபுல்லா எனக்கு வந்துருது. அதே மாரி இங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி குடுக்குறேன். கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கும் உங்களுக்கு இதுல. நீங்க கொஞ்சம் 2, 3 வாட்டி இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிளீனா புரியும். அப்படி புரியலனா கேளுங்க. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் நானு. ஓகேங்களா? இப்ப என்ன இருக்கு எனக்கு 1 + 1 2. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு எனக்கு ரோ வந்து காலம லாக் பண்ணிட்டு ரோவ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் A2ல. Bல வந்துட்டு ரோவ லாக் பண்ணிட்டு காலத்த ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நானு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 1 + 2 3. இங்க வந்து 3 + 1 4. இங்க எனக்கு இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட காலம் வந்து அப்படியே செய்து ரோ மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க 3 + 1 2 + 1 3. ஓகேங்களா? இங்க வந்துட்டு 2 + 2 4. ஸோ என்னோட அவுட்புட் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் நீங்க பாருங்க. ஏதாவது கன்ஃப்யூஷன்னா கேளுங்க. நான் திருப்பியும் இதையே நான் உங்களுக்கு எடுக்கிறேன் நானு. ஓகேங்களா? தேங்க் யூ வியூவர்ஸ். அதே மாரி இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நாலேட்ஜ் கெயின் பண்ணட்டும். லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ. பாய் பாய்.